அவருக்குள்ள இருக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு புதிய மாற்றம் உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் உருவாக வேண்டும். நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும். அன்னைக்கு இருந்த விசுவாசம் இல்ல, இன்னைக்கு விசுவாசம் பயங்கரமா மாறி இருக்கணும். அன்னைக்கு இருந்த விசுவாசம் பேதருக்கு நடப்பனா நடக்க மாட்டனா கடல் மேல, பாதி விசுவாசம் பாதி அவிவிசுவாசம். 3 அடி நடக்கிற வரைக்கும் விசுவாசம் இருந்துச்சு, 4வது அடி வைக்கும் போதே அவிவிசுவாசமா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. பிறவி சப்பானி எழுந்து நடந்தாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் அது இருக்குதா? இன்னும் யோசிச்சு பார்க்கணும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அந்த வளர்ச்சி இருக்கா? அந்த விசுவாசத்துல என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்குதா? இல்ல அன்னைக்கு மாதிரியே பாதி விசுவாசமும் பாதி அவிவிசுவாசமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில என்ன வந்திருக்கணுங்க? வளர்ச்சி வந்து